அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நண்பர்களே, நம்ம பண்ணையோட அப்டேட் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது வந்துட்டு கூலக்கவுண்டர் ஐயா லைன்லேருந்து ஒரு விடை வாங்கியிருக்கோம். அப்படியே லைன் மாற்றலாம் அப்படின்ட்டு புதுசாக வெளியிலேருந்து எடுத்திருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கிருஷ்ணமாச்சாரி அவர்கிட்ட எடுத்தது விடை அப்படின்ட்டு எடுத்தோம். சேவல் குஞ்சா போச்சு. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த ஒரு சேவலும் இன்னொரு பொன்ற சேவலும் ஒரு ஒயிட் விடையும் எடுத்திருக்கோம். இது ஒரு டென்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 இன்ச்சிலிருந்து 30 இன்ச்சு வரைக்கும் ஹைட், நல்ல ஹைட்டில் இருக்கக்கூடிய சேவல் இனங்கள். வால் அதே மாதிரி தான் 2 அடி அப்படியே ஃபுல் டெம்பர்லேயே இருக்கும். அதனால் வந்து எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு விடை எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் குணா ஒரு லைன்லேருந்து திருச்சியிலேருந்து வாங்கினது. மஞ்சள் கீரி, நல்ல வால் விரிப்பில் தெளிவான ஒரு பொருள். இதுவும் இந்த மாதிரி வந்துட்டு வெளியிலேருந்து எடுத்து நம்மகிட்ட இருக்கிறதும் எல்லாம் ப்ரீட் பண்ணி ஒரு குறைவான விலைக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான். இது வந்து நம்மளோட கோழி இன்னும் 5 குஞ்சுகள் பொரிச்சது வெயில் காலத்தில். இது முன்னாடி எடுத்த வீடியோ. இப்போ ஒரு 20 நாள், ஒரு மாதம் இருக்கும். இப்போ குஞ்சுகள் இன்னும் பெருசாகிடுச்சு. இப்போ இந்த குஞ்சுகள் விற்பனையில் வேறு ஒரு 10 குஞ்சுகள் தான் விற்பனைக்கு இருக்குது. நம்ம வெளியில் எடுத்தது எல்லாமே ஹை ரேட்டுக்கு தான் எடுத்திருக்கோம். ஆனால் குஞ்சுகள் உற்பத்தியான நம்ம எப்பவும் கொடுக்கக்கூடிய, நம்மகிட்ட வாங்கினவங்களுக்கு தெரியும், அந்த ரேட்டில் தான் கம்மியான ரேட்டில் தான் கொடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இதில் ஒரு 10 குஞ்சுகள் இருக்குது. பொன்ற கீரி இருக்குது, வெள்ளைக்கீரி இருக்குது, நூலான் இருக்குது, நூலான் கீரி இருக்குது, வெள்ளை இருக்குது, கருப்பில் இருக்குது, செவலை விடை இருக்குது, எல்லா கலர்லேயுமே இருக்குது. இப்போ வந்துட்டு இது 1/2 கிலோ சைஸில் இருக்குது குஞ்சுகள். தேவைப்படுற நண்பர்கள் மட்டும் கால் பண்ணுங்கள். ஆனால் நேரில் தான் வந்து எடுக்கணும். நம்ம எதுவுமே டெலிவரி கொடுக்கறது கிடையாது. நேரில் வந்து திருப்தியாக பார்த்து எடுத்துகிட்டு போங்க. இப்போ எப்படி மேய்தோ இதே மாதிரி வெளி மேய்ச்சலில் தான் ஃபஸ்ட்டு ஒரு மாதத்து மட்டும்தான் உள்ளே வச்சுருப்போம். ஏன்னா காக்கா ஏதாவது தூக்கிடும், கழுகு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வெளி மேய்ச்சலில் தான் இருக்கும். இயற்கையாக நீங்கள் என்ன போட்டாலும் சாப்பிடும். அந்த மாதிரி தான் வளர்த்துருப்போம். நீங்களே போட்டு பார்த்து என்ன சாப்பிடுதான்ட்டு செக் பண்ணி தெளிவாக எடுத்துக்கலாம். நேரில் வந்து எடுத்துக்கங்க. அப்போ தான் நம்மளுக்கும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கும் ஒரு மன திருப்தியாக இருக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.